யூடியூப் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன யூஸ்ஃபுல்லான தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய கருத்து கணிப்பில் 4 முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் பார்க்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இல்லை ரேண்டமாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி போகணும்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் அதில் ஒவ்வொரு சொல்கிற பாயிண்ட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டாப் ஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் 4th இடத்துல இருக்கிறது ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா நம்ம முந்தியெல்லாம் கேள்விப்பட்டப்போ பெரிய பெரிய பணக்காரவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம். இன்றைக்கி பாமர மக்கள்லேருந்து எல்லாருமே இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு அவேர்னஸ் வர்றதுனால. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்கர் ஆப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் முந்தியெல்லாம் நிறைய டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் தேவைப்படும். இப்போ அந்த மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் எதுவும் கிடையாது. ஒரு நார்மலாக சில டாக்குமெண்டேஷன் மட்டும்தான், அதுவும் நம்ம ஃபோன்லேயே முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் ஆப் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். அதில் நம்ம மந்த்லி போடணுன்னாலும் போட்டுக்கலாம், இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி போடணுன்னாலும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதில் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதில் மற்றதை விட ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. இது ஏன் என்னோடய பாயிண்டில் 4th இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. அதாவது ஆக்சுவலாக எதுக்கு என்னோட இதில் 4th பாயிண்டில் இருக்குன்னா, இந்த இதில் செக்யூரிட்டி கம்மி. இப்போது இன்றைக்கி நிறையா பேர் சொல்கிறாங்க எல்லோரும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சிப் போடுங்க அப்படிலாம் நிறையா பேர் சொல்லி கேள்விப்படும். ஆனால் இது ரிட்டர்ன்ஸும் அதிகம், ரிஸ்க்ஸும் அதிகம். ரிஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் நீங்கள் தொடர்ந்து போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றி நம்மளுக்கு நிறைய நாலேஜ் வேணும். அதை பற்றி நம்ம நிறைய அனலைஸ் பண்ணணும். தெரிஞ்சால் தான் அந்த கம்பெனியில் நம்ம போட முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம நாலேஜ் எவ்ரிடே கெயின் பண்ணிகிட்டே இருக்கணும் அதை பற்றி. அதுக்கடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம 20 வருஷம் போட போகிறோன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ ஏன்னா அது ரிஸ்க் அதிகம். நாளைக்கு அந்த 10 வருஷத்துக்கு அந்த கம்பெனி இருக்குமா, 20 வருஷத்துக்கு இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதில் பணம் போயிடுச்சுனாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இது 4th இடத்துல இருக்குது. இந்த 3rd இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். 3rd இடத்துல என்கிட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட். ஸோ இந்த ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் மிடில் கிளாஸ் மக்கள்லேருந்து எல்லாருமே நம்ம ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது ரியல் எஸ்டேட் நிறைய பேர் கோடீஸ்வரர்கள் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம், நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம். ஏன்னா இடத்துல போடுறதும் பொண்ணும் நமக்கு நல்ல ஒரு பலனை தான் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நமக்கு இடத்துல போட்டாலும் லேண்டில் போட்டாலும் அது நம்ம ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் விற்கிறப்போ அது நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை தான் தரும். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம 2வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கோல்டு தாங்க. நம்ம லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே பிடிச்ச கோல்டு தான் இருக்குது 2வது இடத்துல. ஸோ இன்றைக்கி நான் ஒரே ஒரு காரணத்தை கட்டாயமாக மறுக்கிறேன். என்னென்னா, இன்றைக்கி நிறையா சேனல்ஸில் சொல்கிறாங்க, ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு, நீங்கள் எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்டுக்கு பாருங்கள், ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுவும் இந்த ஸ்டாக் அந்த ஸ்டாக்னு பர்டிகுலராக சொல்கிறாங்க. ஸோ இதில் ப்ரோக்கரேஜ் கமிஷன் இதெல்லாம் இருக்கலாம், அது எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. ஆனால் கோல்டில் உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் தராது அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்டு நம்ம ஏன்ஷியன்ட் காலத்துலேருந்தே யூஸ் பண்ணுறது. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்ம கோல்டு யூஸ் பண்ணுறோம். அப்போ வாங்கின தங்கத்தோட விலை என்ன, இப்போ வாங்குகிற தங்கத்தோட விலை என்ன? ஸோ அப்போ வச்சுருந்த அந்த தங்கத்தை நகை கூட இன்றைக்கி அதோட விலை என்ன, ஏறிட்டு தான் இருக்குது. யானை ஒன்று அப்படின்னு சொன்னோன்னா நான் கோல்டு சொல்லுவேன். ரொம்ப ஹையாகவும் எதிர்பார்க்க முடியாது, ரொம்ப லோவாகவும் எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஆவரேஜான ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கோல்டு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ நீங்கள் அதை நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நகையாகவும் வாங்கி வச்சுக்கலாம். லேடிஸ் எல்லாம் நகையாக தான் வாங்க விரும்புவாங்க. ஸோ ஆனால் அது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எது ஒன்றுனாலும் டக்குன்னு அடக்கு வச்சுக்கலாம், அதை வச்சு திருப்பி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நகையாக வாங்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம நகையாக வாங்குறப்போ நம்மளுக்கு செய்குலி சேதாரம் இதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா காசு தான். சரி பரவாயில்ல, போனால் போகுது, நகையாக தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நகையாக வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம யாரும் வாங்கினோடனே விற்க போகிறது கிடையாது, அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் வச்சுருப்போம். அப்படி இல்லை, எனக்கு நகையெல்லாம் போட பிடிக்காதுப்பா, அதனால் நான் கோல்டு வாங்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. கோல்டு பாண்ட் பேப்பர்ஸ்லாம் இருக்குது, சாவரின் கோல்டு பாண்ட் கூட இருக்குது. அது நீங்கள் உங்கள் பேங்க்கில் கேட்டால் உங்களுக்கு ரெடி நான் வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிலர் சொல்லுவாங்க, ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்கன்னு. என்றைக்குமே கோல்டில் போடுறதுக்கு நல்ல ஒரு செக்யூரிட்டி இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட் இடத்துல நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் தாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் தான் ஃபஸ்ட் இடத்துல சொல்லுவேன். ஸோ அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிட்டர்ன்ஸ் எல்லாமே கம்மி கிடையாதுங்க. ஒரு சில இது ரிட்டர்ன்ஸ் வந்து இன்னும் நமக்கு ஹையாக தான் தராங்க. நமக்கு வந்து அதை பற்றி எது அப்படின்னு சொல்லி தரல. பிபிஎஃப் இந்த மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ் நான் நிறையா பேசியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் 8% மேலே வட்டி தராங்க. இன்னொன்று முக்கியமாக என்னென்னா, நம்ம 10-15 வருஷம் தொடர்ந்து போட்டாலும் நம்ம காசு நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த செக்யூரிட்டி வந்து கவர்மெண்ட் ஸ்கீமில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்ஸ் பை ஃப்ரம் காயத்ரி. டடா.